இது ஒரு கதை அல்ல, பலர் அனுபவித்த உண்மை சம்பவம். ஒரு இரவு, குமார் என்ற இளைஞன் தன் நண்பருடன் பைக் ஓட்டிக் கொண்டு கிராமம் திரும்பிக் கொண்டிருந்தான். நேரம் சரியாக 12 மணி 10 நிமிடம் காலை. வழி சற்று வெறிச்சோடியது. இரு பக்கமும் பனை மரங்கள். திடீரென, "அம்மா, அம்மா" என்று அழும் குரல் கேட்டது. நண்பன் சொன்னான், "பேய் குரல் இருக்குமோ? போகலாம்." ஆனால் குமார் சிரித்தான். "இது எல்லாம் கற்பனை. நம்ம பைக் லைட் போட்டு பார்த்துடலாம்." அவங்கள் வண்டியை நிறுத்தி டார்ச் ஒளி போட்டார்கள். எதுவும் இல்லை. ஆனால் அழுகை சத்தம் மெதுவாக சிரிப்பாக மாறியது. அந்த சிரிப்பு மனித சிரிப்பு இல்லாமல் குளிர்ச்சியாகவும் குத்திவிடும் மாதிரியும் இருந்தது. பைக் ஸ்டார்ட் செய்ய முயன்றார்கள். என்ஜின் ஒலிக்கவில்லை. மரங்கள் காற்று இல்லாமலே ஆட ஆரம்பித்தன. அழுகை, சிரிப்பு, மீண்டும் அழுகை தொடர்ந்து சுற்றி வந்தது. திடீரென குமாரின் காதுக்கு அருகில், "நீ எதுக்கு வந்தே?" என்று ஒரு குரல் கேட்கப்பட்டது. அவன் நடுங்கினான். நண்பனும் கண்ணீர் வரும் வரை பயந்து விட்டான். அந்த நேரத்தில் பைக் தானாக ஸ்டார்ட் ஆனது. இருவரும் சத்தமில்லாமல் பாய்ந்து ஓடினார்கள்.